வணக்கம். நான் ஆதர்ஷ் குமரியர்வியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சி 2025 ஆண்டில் இன்று புவியின் புன்னகை புவிக்கு ஒரு மணி நேரம் என்ற தலைப்பில் 2 நிமிடம் பேசலாம் என வந்துள்ளேன். உலக வெப்பமயமாதல் என்பது பூமியின் வெப்பநிலை உயர்வதாகும். இதற்கு முக்கிய காரணம் பசுமை வீடு வாயுக்கள் அதிகரிப்பதாகும். தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் அதிக புகை வெளியிடுகின்றன. மேலும் காடு அழிப்பு காரணமாக கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சு குறைகிறது. இதன் விளைவாக பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு வெப்ப அலைகள் மற்றும் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. மழை முறை மாறி சில இடங்களில் வெள்ளமும் மற்ற இடங்களில் வறட்சியும் அதிகரிக்கின்றன. மின்சாரம் கண்டுபிடிக்கும் முன்பு நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் வாழ்ந்தனர். அவர்கள் சூரிய ஒளி, நில ஒளி மற்றும் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தினர். போக்குவரத்துக்கு மாடு வண்டி மற்றும் நடந்து செல்வது போன்ற முறைகள் பயன்படுத்தப்பட்டதால் மாசு குறைந்தது. இவ்வாறு எளிமையான வாழ்க்கை முறையால் பூமி பாதுகாக்கப்பட்டது. நாம் பயன்படுத்தும் மின்சாரம் மற்றும் கார்பன் குறித்து நேரடி தொடர்பு உள்ளது. மின்சாரம் பெரும்பாலும் நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்ற எரிபொருட்களை எரித்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொதுவாக 1 யூனிட் மின்சாரம் நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யப்படும் போது சுமார் 0.8 முதல் 1 கிலோ கார்பன் வரை வெளியேறும். ஒரு வீடு 1 மணி நேரம் 1 to 2 யூனிட் மின்சாரம் சேமிப்பதால் சுமார் 1 முதல் 2 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டை குறைக்க முடியும். பல வீடுகள் ஒரே நேரத்தில் இதை செய்தால் மொத்தமாக கார்பன் வெளியீடு குறைப்பதற்கு அளவை குறைக்க முடியும். நன்றி.